வணக்கம். டிஎன்பிஎஸ்சிக்கு நம்ம இலக்கண குறிப்புகள் தான் பார்த்துட்ருக்கோம். இதில் நம்ம நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். டிஎன்பிஎஸ்சியில் கண்டிப்பாக இதுலேருந்து கொஷின் ஆன்சர்ஸ் கேட்பாங்க. ஸோ நீங்கள் போய் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அதனோட கண்டினியூஷன்ஸ் இன்றைக்கி பார்க்கலாம். எழுது என்னும் வேர்ச்சொல்லின் வினைமுற்றுச் சொல்லை கண்டறிக. எழுதுக, எழுதுதல், எழுதினால், எழுதிய. ஆன்சர் எழுதினால். நான் ஆன்சர் நோட் பண்ணியிருக்கேன். நான் அதை மட்டும் சொல்லிட்டு போகலாம் கடகடன்னு. பட் நமக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சோன்னா மட்டும்தான் அட்லீஸ்ட் நான் சொல்கிறதையாவது நீங்கள் கேட்பீங்க இல்லையா? அதுக்காக தான் நான் 4 ஆப்ஷனையும் சொல்லி ஆன்சரை நான் நோட் பண்ணியிருக்கேன், அதை சொல்கிறேன். டைம் வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் நினைக்காதீங்க. இப்போ நம்ம எழுதினால்னு சொல்லிடலாம். பட் அதுக்கப்புறம் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, நம்ம மாற்றி எழுதுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது இல்லையா? அதுக்காக தான் நான் 4 ஆப்ஷனையும் சொல்லி உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறேன். தா என்னும் வேர்ச்சொல்லின் வினையச்ச சொல் எதுவென கண்டறிக. தாவோட வினையச்சம் என்னன்னு பார்க்கலாம். தருதல், தந்த, தந்தவர், தந்து. தந்து தான் வினையச்சம். அடுத்து பாடு என்பதன் பெயரெச்சத்தை தேர்ந்தெடு. பெயரெச்சம் என்னன்னு கேட்குறாங்க. பாடுதல், பாடிய, பாடினேன், பாடியவர். ஆன்சர் பாடிய. ஓடு என்னும் வேர்ச்சொல்லின் வினைமுற்றை தேர்ந்தெடுக்க. வினைமுற்று. ஓடுதல், ஓடி, ஓடினான், ஓடிய. ஆன்சர் ஓடினான். அடுத்து வினைமுற்று எச்சப்பொருள் தந்து மற்றொரு வினைமுற்று கொண்டு முடிவது எதுவென கண்டறிக. வினைமுற்று எச்ச பொருள் தருது, மற்றொரு வினைமுற்றை கொண்டு அது முடிக்குது அப்படின்றது என்னன்னு எடுக்க சொல்லியிருக்காங்க. முற்றெச்சம், வினையெச்சம், குறிப்பு வினைமுற்று, தெரிநிலை வினைமுற்று. ஆன்சர் முற்றெச்சம். படி என்னும் வேர்ச்சொல்லின் வினையெச்ச சொல்லை கண்டறிக. படியோட வினையெச்சம் படித்தல், படித்து, படித்த, படித்தான், படித்து. ஆன்சர் படித்து தான் சரி. கான் என்பதன் வினைமுற்றை தேர்ந்தெடுக்க. காணுதல், கண்ட, கண்டவர், கண்டேன். ஆன்சர் கண்டேன். அடுத்து பொருத்தமான வினையடி சொல்லை கண்டறிக. வினையடி. புத்தகம் மேசையில் இருக்கிறது. இரு, இருக்கிறது, இருந்து, இருக்கும். ஆன்சர் ஏதான் சரி, இரு. அடுத்த கொஸ்டின். வேர்ச்சொல்லிலிருந்து வினைமுற்றை உருவாக்குக. பெரு, பெற்று, பேரு, பெற்றால், பெருக. ஆன்சர் பெற்றால். சிரி என்ற வேர்ச்சொல்லில் இருந்து வினையெச்சத்தை உருவாக்குக. சிரித்து, சிரிப்பு, சிரித்த, சிரித்தல். ஆன்சர் ஏ சிரித்து. உன் என்ற வேர்ச்சொல்லின் வினையெச்ச வடிவம் தருக. உண்டான், உண்ட, உண்ணுதல், உண்டு. ஆன்சர் உண்டு வினையெச்சம். அடுத்து வேர்ச்சொல்லை வினையாளனையும் பெயராக்குக. பார். பாரோட வினையாளனையும் பெயர் பார்த்தவன், பார்த்த, பார்த்து, பார்த்தல். ஆன்சர் பார்த்தவன். தொழிற்பெயரை தேர்ந்தெடு. வாழ். வாழ்வு, வாழ்தல், வாழ்க்கை, வாழ்வான். தொழிற்பெயர் வாழ்க்கைன்னு போட்டிருக்கு. ஆக்சுவலி எனக்கு இது டவுட்டாக இருக்குது. வாழ்தலா வாழ்க்கையா? ஸோ எது கரெக்டான ஆன்சர் அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆன்சர் வாழ்க்கை தான். பட் எனக்கு வாழ்தலாக இருக்குமோன்றது டவுட் இருக்குது. கரெக்டாக சொல்லுங்கள். கொல்லாமை என்ற எதிர்மறை தொழிற்பெயரிலிருந்து வேர்ச்சொல்லை எழுதுக. கொல்லாமையோட வேர்ச்சொல் கொல், கொல்லு, கொல்லுதல், கொல்லா. ஆன்சர் கொல். தனி என்னும் வேர்ச்சொல்லின் வினைமுற்று கண்டறிக. தனிதல், தனிந்தது, தனிந்து, பணிந்தது. ஆன்சர் பி தனிந்தது. வேர்ச்சொல்லிலிருந்து தொழிற்பெயரை கண்டறிக. கட்டு, கட்டி, கட்டுதல், கட்டினான், கட்டிய. ஆன்சர் கட்டுதல். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைன்னா இதை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இதனோட கண்டினியூஷன்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.